வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். இப்போ என்னதான் வெப்சைட்டோட அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட் நம்ம சொந்த முயற்சியில் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதில்லை. எங்கே போய் அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு புரியாத புதிராக தான் இருந்துகிட்ருக்குது. அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா கம்பெனிஸுமே வெப்சைட்ஸ் வச்சுக்கிறாங்க. நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கூட வெப்சைட்ஸ் வச்சு அவங்க நியூஸ், கவிதைகள் இந்த மாதிரி நிறையா அவங்க வெப்சைட்டில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தனியாக ஒரு வெப்சைட் போட்டோம்னா நம்ம பிஸ்னஸ்க்காகவோ இல்லை நம்ம பர்சனல் யூசர்ஸ்க்காகவோ அந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்யூனிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணி கூட நம்ம கருத்துக்களை அந்த வெப்சைட் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக கூட நிறைய பேர் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுக்கான வெப்சைட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் zolahost.com மூலமாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் zolahost.comக்கு போய்க்கணும். அங்கே போயிட்டு அங்கே ஹோம் பேஜே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் பிளான்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த வியூ ஆல் பிளான்ஸ் அப்படிங்கிறது மேலே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நம்ம zolahost என்னென்ன பேக்கேஜஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த பேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதில் 4 பேக்கேஜ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான பேக்கேஜ் பார்த்திங்கன்னா பேசிக் பேக்கேஜ் ஆனால் அட்வான்ஸ்டு பேக்கேஜ் தான் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான பேக்கேஜ். அதாவது பேசிக் பேக்கேஜில் நம்ம ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 பேஜுக்கு உள்ளே அந்த வெப்சைட் வருது அப்படின்னா நமக்கு பேசிக் பேக்கேஜ் பெட்டர். இப்போ டெய்லி அப்டேட் பண்ண மாதிரி வெப்சைட்ஸ் ஒரு 10 பேஜ் 20 பேஜுக்கு மேலே அந்த வெப்சைட் வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு அட்வான்ஸ்டு பேக்கேஜ் பெட்டர். அதாவது 10 பேஜுக்கு கீழேனா பேசிக் பேக்கேஜ், 10 பேஜுக்கு மேலே வரப்போகுது அப்படின்னா அட்வான்ஸ்டு பேக்கேஜ். இப்போ நம்ம எந்த பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜில் ஆர்டர் நவ் கிளிக் பண்ணுறோம். ஆர்டர் நவ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டோட நேமை டைப் பண்ணுறோம். நேம் டைப் பண்ணிக்க என்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் வேணும். எனக்கு பார்த்தீங்கன்னா .com எக்ஸ்டென்ஷன் தான் வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம .com தான் சூஸ் பண்ணிக்க. டிஃபால்ட்டாகவே .com தான் இருக்கும். அண்ட் நம்ம கிளிக் டு கண்டினியூ கொடுக்குறோம். இப்படி கீழே பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆர்டர் நவ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வெப்சைட் நேம் அவைலபிள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாட் அவைலபிள்னு வந்தால் மட்டுமே பார்த்திங்கன்னா மறுபடியும் வேறு டிஃப்ரெண்ட்டான வேறு நேம் போட்டு இங்கே சர்ச் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேம் அவைலபிள் இருக்குது, அதனால் நம்மளுக்கு க்ரீன் கலரில் காமிக்குது. இது நாட் அவைலபிளாக இருந்தால் நம்மளுக்கு ரெட் கலரில் காமிக்கும். ரெட் கலரில் காமிச்சோன்னா நம்ம வேறு நேம் போட்டு சர்ச் பண்ணணும். இப்போ இந்த நேம் இப்போ அவைலபிள் இருக்குங்காட்டி நம்ம மறுபடியும் கிளிக் டு கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ மறுபடியும் ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணுறோம். இந்த ஐடி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 200 rupees செலவாகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தான் அந்த வெப்சைட்டோட ஓனர் அப்படிங்கிறது வேறு யாருக்குமே வெளியில் தெரியாது. அதுக்காக தான் இந்த ஐடி ப்ரொடக்ஷன். உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் அட்ரஸ் எதுவுமே வெளியில் யாருமே பார்க்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஐடி ப்ரொடக்ஷன். இது வேணுன்னா எனபிள் பண்ணிக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். இது எனபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த 3மே அப்படி தான். நீங்கள் வேணுன்னா எனபிள் பண்ணிக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். இது நம்ம தேவைப்படும் போதும் கூட நீங்கள் பே பண்ணி வாங்கன்னா வாங்கிக்கலாம் அந்த ஐடி ப்ரொடக்ஷன். மற்ற 2 ஃப்ரீ. இப்போ நம்ம அப்டேட் கார்டு கிளிக் பண்ணுறோம். நம்ம ஆர்டர் ஒர்க்கை செக் பண்ணிக்கிறோம். அதான் நம்ம கரெக்டான டொமைன் நேம் தான் டைப் பண்ணிக்கிறோமா, இந்த ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குதான்னு செக் பண்ணால் மொத்த வேல்யூ எவ்வளவோ அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். நான் அட்வான்ஸ்டு பிளான் செலக்ட் பண்ணங்காட்டி வெப் ஹோஸ்டிங்க்கு 999 ரூபா, டொமைன் நேம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 569, அதாவது 569 ரூபா, மொத்தமாக 1568 ரூபா. இப்போ செக் அவுட் கிளிக் பண்ணோம். நம்ம zolahost உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் டு லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு zolahost அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் அதே கிளிக் ஹியர் டு லாகினை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணலாம். உங்கள் நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம் உங்களுக்கு கம்பெனி நேம் இருந்ததுன்னா கம்பெனி நேம் கொடுங்க, இல்லாட்டி உங்கள் வெப்சைட் நேமையே கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, இங்கே கொடுக்குறப்போட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காத அளவுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க. எப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு. அப்படி நீங்கள் மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து ஃபார்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கான லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள்
உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோன் நம்பர் வந்து 91 இதெல்லாம் இல்லாமல் கொடுங்க. 91 இல்லை 0 இதெல்லாம் இல்லாமல் வெறும் அந்த 10 டிஜிட்ஸ் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க. இந்த அட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது, நீங்கள் எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரி மேக்ஸிமம் இந்தியா தான் இருப்பீங்க. ஜிப் கோட் அப்படின்னா போஸ்டல் கோடு எல்லாம் கொடுத்துட்டு ஹவு டிட் யூ ஃபைண்ட் அஸ் இதில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கங்காட்டி யூடியூப்னு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் எந்த மெத்தடில் பே பண்ண போகிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெபிட் கார்டு சூஸ் பண்ணுறீங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏடிஎம் கார்டுமே வந்து ஏடிஎம் கார்டு ஒரு 40 பேங்க்கோட நெட் பேங்கிங் எல்லா கிரெடிட் கார்டுமே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டோ கிரெடிட் கார்டோ இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சே பே பண்ணலாம். நீங்கள் உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருந்ததுன்னா உங்கள் நெட் பேங்கிங் மூலமாக கூட பே பண்ணலாம். இல்லை பேங்க் டெபாசிட் ஆஃப்லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மணி அதுக்குண்டான மணியை டெபாசிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அண்ட் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிலே ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ண அடுத்து இந்த ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ண அடுத்த செகண்டே வந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். உங்களுக்கு எல்லாமே மெயில் மூலமாக வந்துடும். இது வந்து சீக்கிரம் ஒரு மினிட்ஸில் முடிகிற வேலை. கடைசியில் நீங்கள் இந்த கம்ப்ளீட் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். உங்கள் வெப்சைட்டும் அந்த டொமைன் நேமும் நம்ம சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகிரும், டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணதையுமே ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். உங்கள் டொமைன் வந்து வேர்ல்டு வைடு வெப்பில் ரிஜிஸ்டர் ஆகிரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அன்பெய்ட் காமிக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் பே நவ் கிளிக் பண்ணணும். இங்கே வந்து பே நவ் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எங்களோட பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெத்தடுமே இருக்கும். அதாவது கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறீங்களா, இல்லை டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணுறீங்களா, நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறீங்களா. நெட் பேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேங்க்ஸோட நெட் பேங்கிங் வந்து நாங்கள் இங்கே அக்செப்ட் பண்ணுவோம். அதேமாதிரி நீங்கள் கேஷ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கேஷ் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம். அதாவது பே கேஷ், இட்ஸ் கேஷ், ஐ கேஷ், டன் கார்டு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கேஷ் கார்டு வச்சுருந்தா கூட அது மூலமாக கூட பே பண்ணலாம். டெபிட் கார்டில் வந்து விசாவா, மேஸ்ட்ரோவா, இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கார்டு என்ன டைப்போ சூஸ் பண்ணி உங்கள் கார்டுக்கான வேல்யூஸ் இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேங்க் மூலம் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ மூலமாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் உங்களுக்கு அந்த பேங்க்கோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் அங்கே உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி எங்களுக்கு வந்து பே பண்ணிடலாம். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல் பேனல் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை லாகின் பண்ணி உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சுன்னா எல்லாமே வித்தின் உங்களுக்கு செகண்ட்ஸில் எல்லா மெயிலுமே வந்துடும். ஸோ அடுத்து நீங்கள் கொடுத்த அந்த வெப்சைட் நேமை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு சிஜிஐபின்னு அப்படின்னு வரும். இதுதான் வந்து எங்கள் சர்வரில் உங்களுக்கான வெப்சைட்டை க்ரியேட் பண்ணதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஃபால்ட் வெப்பேஜ். ஏன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் ஆனதுமே அதில் எந்த டிசைனுமே இருக்காது இல்லைங்களா, அதோட டிஃபால்ட் வெப்பேஜோட ஸ்டைல் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது. இண்டெக்ஸ் ஆஃப் வந்ததுனாலே உங்கள் வெப்சைட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். எப்படி நம்ம வெப்சைட்டில் வந்து டிசைன்ஸை உள்ளே ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது இனி பார்ப்போம். அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோலா ஹோஸ்ட்டோட கண்ட்ரோல் பேனல். இப்போ நீங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நம்ம ஜோலா ஹோஸ்ட்டில் லாகின் பண்ணிங்கன்னா, அதாவது மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களே ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதை வச்சு லாகின் பண்ணிங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனலுக்கு நீங்கள் வந்துடலாம். இந்த கண்ட்ரோல் பேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டொமைன்ஸ், நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிற வெப் ஹோஸ்டிங் எல்லாமே இதில் இருக்குது. அதாவது நீங்கள் ஜோலா ஹோஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற எல்லாமே இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சப்போர்ட் டிக்கெட்ஸ் அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோஸ்டிங்லேயே ஏதோ சின்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படிங்கும்போது நம்ம லைவ் சப்போர்ட் ஆன்லைனில் எப்போவுமே இருக்கும். சப்போஸ் அந்த லைவ் சப்போர்ட் ஆன்லைனில் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த டிக்கெட் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்போ நம்பர் ஆஃப் ரெஃபர்டு சைனப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது உங்கள் ரெஃபரலுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 25% கமிஷன் கிடைக்கும். அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணி யாராவது நம்ம ஜோலா ஹோஸ்ட்டில் வெப் ஹோஸ்டிங் வாங்குறாங்கன்னா அதில் 25% அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ வந்து இப்போ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அதான் நம்ம டிசைன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போகிற கண்ட்ரோல் பேனல், நம்ம வெப்சைட்டோட கண்ட்ரோல் பேனல். இது வந்து மொத்தமாக நம்ம பில்லிங் வச்சுங்க, நம்ம அக்கௌண்ட் டோட்டலாக மேனேஜ் பண்ணுற கண்ட்ரோல் பேனல். இனி போகிற கண்ட்ரோல் பேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து டிசைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம வெப்சைட் நேமில் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வெப்சைட் நேமு எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஃப்ரெண்டோட கண்ட்ரோல் பேனல், அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம இங்கே அவருக்கு இன்ஸ்டால் பண்ணலையே நீங்களும் வந்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. இங்கே வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறோம். வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லாகின் டு cPanel, லாகின் டு cPanel கிளிக் பண்ணிங்கனால இங்கே cPanel அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். இங்கே do not show the second கிளிக் பண்ணிவிட்டு I am fine no thanks கிளிக் பண்ணிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து மெயில் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட நேம்லேயே வந்து இமெயில் ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அது உங்களுக்கு தெளிவாக எல்லா ஆப்ஷனும் அதிலே போட்டிருப்பாங்க. மெயில் அப்படின்னாலே இமெயில். இங்கே வந்து நம்ம ஒரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். நம்மளுக்கு என்ன நேமோ அந்த நேமை கொடுக்குறோம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறோம், க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நம்ம அக்கௌண்ட் இங்கே வந்துடும். இங்கேருந்து நம்ம அக்கௌண்ட் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ நீங்கள் info@ contact@ இப்படி என்ன வேணால் போட்டு உங்கள் வெப்சைட் நேமில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், இமெயில் அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம்னா இங்கே சப்டொமைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். சப்டொமைன்ஸ்னால் நம்ம ஏதோ ஒரு நேம் டாட் நம்ம வெப்சைட் நேம், satya.zolagos.com, murthy.zolagos.com, kumar.zolagos.com அந்த மாதிரி. நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம்னா இது சாஃப்ட்வேர் கிளாஸ் அப்படின்னு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் கிளாஸ் இருக்கும். இங்கே சாஃப்ட்வேர் கிளாஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாப் ஸ்கிரிப்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால் இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்ஸ்டால் கிளிக் பண்ணணும். வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்ஸ்டால் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எதையும் மாற்ற வேண்டியதில்லை. இங்கே போட்டு நம்ம சைட் நேம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட் நேமு அப்போ சைட்டோட டெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதான் நம்ம வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறதா நம்ம வெப்சைட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது மாதிரி. வெப்சைட்டோட டைட்டில்னு வச்சுக்கலாம். சைட் நேம் அப்படிங்கிற வெப்சைட்டோட டைட்டில், சைட் டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வெப்சைட்டோட டெஸ்கிரிப்ஷன். சும்மா ஜஸ்ட் ஒரு லைன் ஒன் லைன் வர மாதிரி. அட்மின் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு அட்மின் யூசர் நேம் வரும். டிஃபால்ட்டாக இதுவே காமிக்கி. இந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்மளுக்குன்னு வேறு அட்மின் யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் யூசர் நேம் இதுவே இருந்துட்டு போகுது. பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு. அண்ட் நீங்கள் அடிக்கடி லாகின் பண்ண இல்லைங்களா, அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அதாவது நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. ஏன்னா சைட்டில் ஏதாவது அலர்ட்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இமெயில் வந்து வாட்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ யூஸ் பண்ண உங்கள் பர்சனல் இமெயில் ஐடி இங்கே கொடுத்துக்குங்க. ஏன்னா உங்கள் பர்சனல் இமெயில் வந்து எங்கேயும் வெளியே தெரிய போகிறது கிடையாது. இப்போ எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் கிளிக் பண்ணணும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கனாலும் இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் எக்ஸாம்பிளுக்கு பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுனே கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். நம்ம இன்ஸ்டால் கிளிக் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து செக்கிங் சப்மிட்டட் டேட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம வெப்சைட்டோட அட்மின் யூஆர்எல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஆர்எல்னு போட்டுருக்குதான் வெப்சைட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஆர்எல். இதுதான் நம்ம வெப்சைட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம பார்க்கல வெறும் எம்டி இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்து. இப்போ வந்து நம்ம வெப்சைட்டில் ஒரு டம்மியாக ஒரு தீம் வந்துருக்குதா. இது டிஃபால்ட் தீம். இது நம்ம வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அட்மினில் லாகின் பண்ணால் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இது நம்ம வெப்சைட் நேம் வந்து ஸ்லாஷ் போட்டு அட்மின் போட்டாலும் லாகின் பண்ணலாம். இல்லை இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
ஈஸியாக லாகின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாஸ்வேர்ட் கிளிக் போட்டு நம்ம லாகின் கொடுத்தோம்னா லாகின் ஆயிரும், நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் தீம்ஸ் அப்படிங்கிறதுல போய் தான் வந்து நம்ம டிசைன்ஸை மாற்றிக்க போகிறோம். இதில் வந்து தீம்ஸ் அப்படிங்கிறதுல போனோம்னாலே நம்மளுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் நிறைய கிடைக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்க டெம்ப்ளேட்ஸ். இதில் இப்போ இங்கே நம்ம ஆட் நியூ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம தீம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிஸ்னஸ் வேணுமா, இல்லை மெடிக்கல் சம்மந்தமாக வேணுமா, என்டர்டைன்மெண்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே சர்ச் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தீம்ஸ் வந்து இங்கே கீழே டிஸ்பிளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டடான தீம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஹெல்த் வெப்சைட்டுக்கு எந்த தீம் போட்டால் மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீம்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே நம்ம சர்ச் பண்ணலாம். இங்கே வந்து இங்கே கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற நம்ம இதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோஸ் இது நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து போடுறேன். ஏன்னா வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து இந்த டைம் லிமிட் வந்து யூடியூப்பில் அலோவ் பண்ணாது. அதனால் இதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸு அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோஸில் பார்த்துட்டோம். இந்த வெப்சைட்டை மேனேஜ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன். அடுத்த வீடியோஸும் நான் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். அது வந்து நான் அடுத்த வீடியோஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த கிளிக் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த வெப்சைட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக் மூலமாக, ட்விட்டர் மூலமாக, இல்லை கூகுள் ப்ளஸ் மூலமாக ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு மெயில் மூலமாகவே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அங்கேருந்தே என் வீடியோஸை வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்குவோம். வணக்கம்.